இம்பேலன்ஸாக இருக்கிறது, இல்லை ஒரு 10 செகண்ட் தலை சுற்றுறது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இல்லை ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ், இந்த ஏரியா ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, முதுகில் ஸ்கேப்புலாவில் வலி, செஸ்ட் பிரஸ்டில் வலி, கையில் கரண்ட் விடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஷுவராக சொல்லுவேன் 95% ஸ்பைனல் கார்டில் இருக்கிற இஷ்யூஸ்னால தான் வருது. ஸ்பைனுங்கிறது இந்த மூளைக்கு அடுத்து ஆக்சிஸ் அட்லாண்டா அதிலிருந்து ஆரம்பிச்சு தலைக்குள்ளே, அதுக்கப்புறம் அப்படியே C3 C4 C5 C6 C7ன்னு ஒரு சர்வைக்கல் 7ம் தொராசிக் 12ம் லம்பார் 5 சேக்ரம் 5 அதுக்கப்புறம் காக்சிக்ஸ் 4. இதில் சேக்ரம் 5ம் காக்சிக்ஸ் 4ம் ஃபியூசன் ஆகியிருக்கு, ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்குது. மற்றதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, நடுவில் ஜவ்வு இருக்குது, நரம்பு போகுது, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம மூளையில் எதுன்னு தோணுனாலும் அதை செயல்படுத்துறது எல்லாமே ஸ்பைனல் கார்டு தான். மோட்டார் அண்ட் சென்சரி. மோட்டார்னா மூமெண்ட், நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது, பேசுறது, இது மாதிரி. அண்டு சென்சரினா தொடுறது, உணர்வு, அந்த சென்சேஷன் இருக்குல்ல இது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்பைனல் கார்டுக்கு நல்ல அழுத்தம் வருது. ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து இந்த மாதிரி வருது, ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வருது, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வருது, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வருது, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருது, இந்த ஃபைனான்ஸ் இந்த வண்டி நிறைய ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு பயங்கரமாக வருது. அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸு, குனிஞ்சு வேலை செய்கிறவங்க, வெயிட் தூக்குறவங்க, துப்புரவு பணியாளர், இது மாதிரி யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாருக்குமே இது மாதிரி தொந்தரவுகள் வருது. இப்படி ஏன் வருது அப்படின்னு கேட்டால் நம்மளோட எண்ணம், அதாவது டென்ஷன் ஆகிறோம்ல அது, அப்புறம் கோபம் ஆங்க்ரி, அப்புறம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி படபடப்பு, நெகட்டிவாக யோசிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்னால வருது. இது தவிர ஒரு தலைவாணி பெருசாக வச்சு படுக்கிறது, மல்லாந்து படுத்தா, சைடில் படுத்தா வைக்காமல் படுக்கிறது, இல்லை சாஃப்டான மெத்தையில் படுக்கிறது, 2 வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறது, குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ரீசன்ஸை விட இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டால் எக்ஸசைஸ் தான் இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்குது. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு ஒத்து வராது. அன்னைக்கு நான் இதுக்கான ஒரு 3 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். 1 ரொட்டேஷன் கிளாக்வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, elevation 1 2 3 4 5 6 7 8 9 10, relax 1 2 3 4 5 6 7 8 9 10, again 1 2 3 4 5 6 7 8 9 10, relax 1 2 3 4 5 6 7 8 9, 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 4 தவிர 5வது எக்ஸசைஸ் என்னன்னா, இப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு தலை இருக்குல்ல, மேல் தலை, அதை வந்து கீழே 10 வரைக்கும் அமுத்தணும். கம்மியாக தான் அமுத்தணும், அதிகமாக அமுத்தக்கூடாது, நேராக வச்சுக்கணும். இப்படி சின்னலாம் டக் பண்ணக்கூடாது, இப்படி நேர் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. தலையை அமுத்துறப்போ கீழே தலைவாணியெல்லாம் வைக்க தேவையில்லை, வெறும் தலையை அமுத்துனா போதும். தேவைப்பட்டால் சின்னதாக பெட்ஷீட் எதுவும் குண்டாக மடக்கி வைக்கக்கூடாது, ஒல்லியாக மடக்கி வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப சின்ன தலைவாணி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10, again 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி அமுத்திட்டு விடுறது இந்த எக்ஸசைஸு. இது மாதிரியெல்லாம் ஒரு 5 எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பெயின் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருந்தால் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும். அப்புறம் எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையூன்னு எந்திரிக்கணும். ஃப்ளாட்டான பெட்டில் படுக்கணும். இரும்பு கட்டில், மரக்கட்டல், இது மாதிரி கூட சும்மா படுக்கலாம், இல்லை தரையில் பாய் போட்டு படுக்கலாம். குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.